A recurrence relationship for moment of binomial distribution. இது discrete distribution ஆன Poisson and binomialல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு முதல்ல நம்ம இதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு பைனாமியலுக்கு? இட்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் அண்ட் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதே டேர்மை நம்ம எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு எழுத போறோம். இட் மீன்ஸ் அடுத்த டேர்முக்கு எழுத போறோம். ரெக்கரன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் டேர்முக்கு. இப்போ நான் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு எழுதும்போது என்சி எக்ஸ் பிளஸ் ஒன் பி பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இப்படின்னு இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த என்சி எக்ஸ் பிளஸ் ஒன் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னை நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த என்சி எக்ஸையும் என்சி எக்ஸ் பிளஸ் ஒன்னையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்சி எக்ஸ் இந்த ஃபார்முலா நமக்கு என்ன? என் ஃபேக்டோரியல் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல். இதுதான் என்சி எக்ஸோட ஃபார்முலா. அப்போ என்சி எக்ஸ் பிளஸ் ஒன்னோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? மேலே என் ஃபேக்டோரியல் தான், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கும். அது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால எக்ஸு மைனஸ் ஒன்னு வரும் நமக்கு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கிறது தான் மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் ஒன் வருது. இப்போ எனக்கு இதை நான் செகண்டுன்னு எடுத்துக்கிறேன். இந்த செகண்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் மாதிரியே நம்ம எழுதணும். எழுதுனாதான் எனக்கு ஒரு டேர்மாக நான் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இந்த என்சிஎக்ஸ் பேட்டர்ன் தான். அதனால இதை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இந்த என் ஃபேக்டோரியல் எனக்கு மேட்ச் ஆயிருச்சு. இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் செகண்டில் இருக்கிற இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல்ன்றத எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல்னு சேஞ்ச் பண்ணலாம். லைக் 5 ஃபேக்டோரியல் இருந்தால் எப்படி எழுதுவோம்? 5 இன்டூ 4 ஃபேக்டோரியல். ஒரு டேர்ம் கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த 1 வந்து கம்மி ஆயிடுச்சு. அப்படி எழுத முடியும். ஆனால் இந்த என் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு அடுத்த டேர்ம் எழுதுறதா இருந்தால் என் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு தான் வரும். ஏன்னா கம்மி ஆகிட்டே போதும், மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ மைனஸ் டூன்னு வந்துடும். ஸோ அதை என்னால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் அதை எடுக்கிறேன், மேலே இருக்கிறது எடுக்கிறேன். அதுக்கு நான் அடுத்த டேர்ம் எழுதுறதா இருந்தால் எப்படி வரும்? என் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாம். ஓகே, பட் நம்மக்கிட்ட இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. என் மைனஸ் எக்ஸ் இருந்தால் தான் நான் இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ என்ன அங்கே மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அது பக்கத்தில் ஒரு என் மைனஸ் எக்ஸ் வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை என் மைனஸ் எக்ஸ். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ என்சி எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றது அப்போ என்னவாகும்? மேலே என் ஃபேக்டோரியல், மேலே ஒரு என் மைனஸ் எக்ஸ், கீழே எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியலை வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல்னு மாற்றலாம். கீழேயும் ஒரு என் மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், பக்கத்தில் என் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ எனக்கு இந்த டேர்மில் இந்த என் மைனஸ் ஒன் இன்டூ இந்த ஃபுல் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க? என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ என் ஃபேக்டோரியல் மேலே இருக்க என் மைனஸ் எக்ஸு, கீழே இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல். இந்த டேர்மை என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல்னு மாற்றிக்கலாமா? இந்த ஃபுல் டேர்மையும் நான் வந்து என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே இருந்த அந்த என்சிஎக்ஸ் பேட்டர்ன்லேயே எனக்கு இருக்கணும். ஸோ என்சிஎக்ஸோட பேட்டர்ல என்ன இருந்தது? என் ஃபேக்டோரியல் இருந்தது, கீழே எக்ஸ் ஃபேக்டோரியல் இருந்தது. இங்கே எழுதுறேன், என் ஃபேக்டோரியல் இருந்தது, கீழே எக்ஸ் ஃபேக்டோரியல் இருக்கும், என் மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் இருக்கும். இது ஃபுல்லாகவே என்சிஎக்ஸ். இப்போ எக்ஸஸாக என்ன இருக்கு எனக்கு? மேலே என் மைனஸ் எக்ஸு, கீழே எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, அப்போ என்சி எக்ஸ் பிளஸ் ஒன்னை எப்படி எழுதலாம்? என் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ n ஃபேக்டோரியல் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் n மைனஸ்ன்றது என்சிஎக்ஸ். இதுதான். இதை கொண்டு போய் நம்ம இப்போ மேலே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலே நான் ஏற்கனவே இருக்கிறது அப்படிங்க எழுதுகிறேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்ற இடத்துல என்சி எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருந்தது, அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்.
இன்டூ என்சிஎக்ஸ்னு எழுதியாச்சு. பி பவர் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருந்ததை பி பவர் எக்ஸ் இன்டூ பி பவர் ஒன்னு எழுதியாச்சு. அடுத்தது அங்கே மேலே என்ன இருக்கு? கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. எனக்கு என் மைனஸ் எக்ஸ் தனியாக வேணும். அதனால கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும். அதை கியூ பவர் மைனஸ் ஒன்னு பிரிச்சாச்சு. இப்போ எனக்கு தேவையான டேர்ம்ஸ் எல்லாம் கிளப் பண்ணிக்கலாம். நம்ம என்சிஎக்ஸ் ஓகே, பி பவர் எக்ஸ் வேணும், கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் வேணும். இது எல்லாத்தையும் ஒரே டேர்மாக சேர்த்து எழுதலாம். அப்போ எனக்கு மீதி இருக்கிறது என்ன பாருங்க, மீதி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் பி பவர் ஒன் இருக்கு. ஸோ பி கியூ பவர் மைனஸ் ஒன்னுன்றத பை கியூன்னு எழுதலாமா? அண்ட் மீதி இருக்கிறது என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதுன்றது நம்மளோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு நம்மளால என் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பி பை கியூ இன்டூ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது நம்மளோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்.